எலியா அவரோட தீர்க்கதரிசி கேரித் ஆற்றங்கரையில் வனாந்தரத்தில் இருந்த பொழுது அவருக்கு போஷித்த காகம் அண்டங்காக்கான்னு சொல்லப்படுது. ஆங்கிலத்தில் ராவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக காகத்துக்கு குரோன்னு சொல்லியும் அண்டங்காக்காவுக்கு ராவன் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அண்டங்காக்கா யாரையும் அண்டாதான், யார்கிட்டையும் கொடுக்காது. அதனால தான் பொதுவாக நம்ம மனுஷர்கள் யாராவது திட்டும்போது இவன் சரியான அண்டங்காக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அண்டங்காக்கா அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காது, யாருக்கும் ஈயாது, யார்கிட்டையும் சேராது. ஆனால் அதே அண்டங்காக்காவை வச்சு தேவன் எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் காலையும் மாலையும் கொண்டு வந்து ஒரு நன்மையும் குறைவிடாமல் வனாந்தரத்தில் போஷித்த தேவன் நம்மளுடைய தேவன். தேவஜனமே, இந்த வனாந்தரம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாத இடம். ஆனால் அந்த இடத்துல அவருடைய ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த இடத்திலேயே தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வர வல்லமை உள்ளவர். திருமண தடையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியத்தில் உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமாக இருக்கலாம். எந்த பகுதியில் உங்கள் வாழ்க்கை வனாந்தரமாக இருந்தாலும் தேவன் அதே காரியத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வார்.